மன்னிச்சிடுங்க சேது மாமா. போடி துரோகி, உன்னை மன்னிக்க மாட்டேன் டி. உன்னை நம்புறோம், நீங்க மோசம் பண்ணிட்ட. தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க. மன்னிப்பு கிடையாது. ஏண்டி இப்படி பண்ண உன்ன மனசாட்சி? ஐஸ்வர்யா என்னதான் நல்லவளா மாறினாலும் அவங்க பண்ண துரோகம் கண்ணு முன்னாடி அப்படியே நிக்குது. எவ்வளவு குல விளக்கு குத்து விளக்கா இருந்தாலும் மனசுல நல்லவங்கன்னு பட்டாதான் தூக்கி வச்சு கொண்டாட முடியும். இல்லைன்னா அவங்க காலுக்கு கீழே கிடக்குற அதுதான் சகதின்னு கூட சொல்லலாம். அதை விட கேவலமானது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அப்படித்தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கருத்து தெரிவிச்சு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்துருங்க அன்புறவுகளை. இப்ப வீடியோக்குள்ள போலாமா? இப்ப நம்ம வீட்டுல அம்மான்னு கூப்பிடுது, இங்க அப்பான்னு கூப்பிடுது. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரெண்டு குடும்பமே. அடுத்து பாத்தீங்கன்னா அழகர் இங்க வீட்டுக்கு வராங்களா, அது வீட்டுக்கு வந்த கையோட சனி ஞாயிறு மாறுது இல்லையா? மாறுனா அம்மா சொல்றா அம்மா சொல்றான்னா சொல்லவே மாட்டேங்குது. உடனே இந்த பிள்ளை அழுகுது. என்னங்க என்ன அம்மா சொல்ல மாட்டேங்கிறான் அம்மா சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்ல, இங்க பாத்தீங்களா பாருங்க அம்மாச்சி அம்மாச்சி பாருங்க அப்படின்னு சொல்ல, என்னடி இது இங்க பாரு அழகரு அம்மாடா அம்மா அப்படிங்கல. ஏன் சொல்ல மாட்டேங்கிறான்? மூஞ்சி மூஞ்சி திருப்புறானா? என்ன பண்ணி தொலைக்கிறது போங்க. இந்த கதையெல்லாம் நாடகத்தெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. அதை ரிவ்யூ பண்ண வேண்டியது இருக்குது. காலக்கொடுவன. அதுக்கப்புறம் அந்த பிள்ளை போட்டோவை எடுத்து காமிக்குது. இது யாரு அப்படின்னா, அம்மா அம்மா அப்படிங்குது. அந்த குழந்தைக்கு எத்தனை மாசங்களுக்கு பிறகுன்னு போட்டாங்கன்னு தெரியல, போடவே இல்லை. 6 மாச பிள்ளையா 8 மாசம், குறைஞ்சபட்சம் எப்படியாவது 8 மாசமா அது ஆகணுங்க. என் குழந்தை 9 மாசத்துல அப்பாண்டுச்சுங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பா பா அப்படின்னுச்சு. ஆனா பொன் குழந்தை, என்னோட பெண் குழந்தை 2 வயசுலதான் பேசுனுச்சு. ஒவ்வொரு குழந்தைய பொறுத்து இருக்கு. ஆனாலும் குறைஞ்சபட்சம் 8 மாசம் ஆகணுங்க. இந்த குழந்தைக்கு எத்தனை மாசம்னு சொல்லல. இப்ப அம்மான்னு அந்த போட்டோவை காமிச்சு ஐஸ்வர்யா போட்டோவுக்கு அம்மான்னு அந்த பிள்ளைக்கு பெத்த வயிறு பத்தி எரியுது. பாருங்க அம்மாச்சி பாருங்கப்பா பாருங்கம்மா என் பிள்ளை நீ அம்மான்னு சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. சரி விட்டுடி, நீங்க வரும்ல வர வச்சு இனிமே பாத்துருவோம் உண்டு அப்படிங்கிறாங்க. என்ன வரும் என்ன பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அழுக. சரி 2 நாளைக்கு நீயே வச்சு பாரு. பாலை குடுக்குறாங்க. பாலை மட்டும் குடுக்குது இந்த குந்தாணி பிள்ளை. பாத்தீங்களா அழகு. டேய் பால் குடிக்க மட்டும் வேணும், கீரை ஆகும் கீரை சாக ஆகாதான். ஐஸ்வர்யா தான் தூக்கி தூக்கி வச்சு கொஞ்சுது இல்லைங்க. குழந்தையும் தெய்வமும் கொண்டணைக்கிற இடத்துலன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் பார்த்தா அவ்வளோ இதாகுது. ரொம்ப ஃபீல் பண்ணுது. இங்கேயும் குடுக்கையிலயும் ஒரு மாதிரியாத்தான் இருக்கு. ரிட்டர்ன் பண்ணையிலயும் சேது பாக்குறாரு. ஏன் ஒரு மாதிரியா இருக்கு அப்படிங்கல இங்க சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி அம்மான்னு கூப்பிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல பாவமா இருக்கு. அவருக்குமே என்ன பண்ணி தொலைக்கிறது, பொண்டாட்டியாச்சு ஐஸ்வர்யாவை அம்மான்னு கூப்பிட்டா சந்தோஷப்படுறாரு. அதை விட கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை சிங்கு சிங்குன்னு ஆடிக்கிட்டு வந்து நின்னுச்சான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பிள்ளை என்ன பண்ணுது, என்னதான் எது நடந்தாலும் சரி நமக்கு தேவை ஆர்த்திய கூத்தானாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும். ஐஸ்வர்யா இங்க மாமாவோட ஜிஞ்சிங் பண்ணணும் கொண்டாடணும்ட்டு அதோட அதையா பணம் காசு துட்டு மணி மணி அதை அனுபவிக்க நினைக்குதுங்க. ஆளாளுக்கு அவங்கவுங்க குறிக்கோள்ல தான் இருக்கிறாங்க. ஒரு ப்ராமிஸ் பண்ணாத குறையா உனக்கு என்ன வேணாலும் தரேன்னு ராஜாங்க சொல்ல, இவரு சேது என்ன வேணாலும் தருவேன் ரெடி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு. அதாவது என்னைய தன்னை சொல்ற மாதிரிங்க. மாமா அப்படியா? ஐயோ இந்த பிள்ளைக்கு உடனே சொர்க்கத்துக்கு போற மாதிரி இருக்கு. அடியே உனக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்வு அருக்கலை அடி. உண்மையான நீ சத்தியமான ஒரு நியாயமான ஒரு பொம்பளையா இருந்தா மாமா நீ என்ன தொடருக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு போக்கிரித்தனம் பண்ணிருக்கேன். தமிழ்ச்செல்வி வாய்ஸ்ல பேசணும் நான் தான் அப்படிங்கிற மட்டும் நீ சொல்லி பாரு. செவ்வுல அவ்வளவு பறக்கும். ஆனா அதை மறைச்சிட்டு நீ நல்லவ உத்தமி அப்படின்னு பொண்ணிட்டு தன்னையே குடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. எப்படிங்க ஒரு மனுஷன் ச்சீ! எனக்கு என்னமோ அது ஒரு அருவருப்பா இருக்குங்க. பொண்டாட்டியா உயிருக்குயிரோ அதுவும் தமிழ்ச்செல்வி தான் வேணும்னு ஒத்த கால நின்னு கல்யாணம் பண்ணிவிட்டு, இப்ப இந்த பிள்ளை என்னதான் நல்ல பிள்ளை நல்லா பண்ணாலும் சரி, இப்ப ஒரு அம்மாவோ தங்கச்சியோ யாரோ ஒருத்தவங்க இவங்களுக்காக நல்லது பண்றாங்க. இந்த குழந்தைய காப்பாத்துறாங்கன்னு வச்சுக்கயேன். அதுக்காண்டி அவர்ட்ட போயிட்டு எல்லா புருஷனா நடந்துக்குவாரா? இல்லங்க. நீங்க வேணா நினைக்கலாம். தாலி கட்டுனதுனால பொண்டாட்டிய நினைச்சுக்க நடக்கிறாரு. தாலி கட்டுனா என்னங்க? கட்டலனா என்னங்க? உண்மையான லவ் வச்சுட்டா அந்த பொண்டாட்டியவோ, இல்ல புருஷனையோ தவிர வேற யாரையும் நினைக்க தோணாதுங்க. அதாங்க உண்மையான காதல், லவ். அத விட்டுட்டு அப்ப இவன் தமிழ்ச்செல்வி மேல உண்மையான லவ் வச்சிருந்தா அந்த பிள்ளைய தொட நெனைப்பே வராது. ஆனா இப்ப உனக்காக நான் என்ன வேணாலும் தர்றேன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். பாத்துக்கோங்க கோபத்துல அவன்லாம் வருது. ஆனா ஆத்தாக்காரி இருக்காளே மீனாட்சி சுந்தரம்பாள் வந்திருக்காங்களே இந்த வீட்டுக்கு பிள்ளையா பொறந்து பெத்த அம்மா, அது விடுமா என்ன? இவங்களுக்கு ரொம்ப குஷி. ஆனா அதுக்கு நடுவுல அதான் சித்ரா ஈஸ்வரி வாய்க்குள்ள போயிருச்சு இந்த அம்மா மீனாட்சி சேது அம்மா. இப்ப ஐஸ்வர்யாவ கூப்பிட்டு வைக்கிறாங்க. இங்க பாருடி இங்க வாடி அப்படின்ட்டு. என்ன ஆண்டி நீ ஏன்டி ஒண்ணும் வேணாங்கிற? உன்னை நம்பி நாங்க கனவு கண்டுட்டு இருக்கோம்டி.
என்ன என்ன ஆண்டி கனவு காண்கிறீங்க? என்ன கனவு காண்றீங்க? என்னடி லூசாடி நீ? அதெல்லாம் முடியாதுடி. எங்களுக்கு அப்படியே வயிறு எரியுதுடி. ஏன்டி இப்படி பண்ற? என்னாச்சு ஆண்டி? சொத்து தர்றீங்களால எழுதி வாங்கிக்கடி. உன்னைய நம்பி நாங்க இருக்கோம். எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு குடுக்க மாட்டியா? ஆண்டி சொத்து பூரா வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது தருவேன். எனக்கு சொத்து பெருசு இல்ல. எனக்கு அவர்தான் பெருசு. ஐயோ! சேது உனக்கு பெருசுன்னு தாண்டி உன்னை கட்டி வச்சான் அப்படிங்கிறாங்க. அம்மா இவ சரிப்பட்டு வரமாட்டாம்மா. நம்ம உண்மைய சொல்லிருவோமா எல்லாத்துட்டயும்? ஏய் சும்மா இருடி. அப்புறம் பார்த்துக்கோண்டி. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த பிள்ளை மாமா என்னைய என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு சொல்லிட்டாரு. என் மேல முழுசா பாசம் காட்டுறேன்னு சொல்லிட்டாரு. அதனால இன்னைக்கு நாங்க 2 பேரும் ஒண்ணு சேரலாம்னு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நைட்ட கொண்டாடுவோம் அப்படின்னு இந்த பிள்ளை சொல்ல ஐஸ்வர்யா உடனே தூக்கி வாரி போடுது. ஏய் அதுக்கு முன்னாடி அவன்ட்ட எழுதி கையெழுத்து வாங்குடி. ஏன் எதுக்கு? ஆ சொத்து பத்து தான். அங்கே ஒரு சினிமா தியேட்டர் இருக்கு. அத மட்டுமாவது வாங்குடி. அத எங்க பேருக்கு மாத்தி வைடி. நாங்க ஏதோ பொழச்சுக்கிறோம். ஆத்தாடி ஆத்தாடி! அது எத்தன கோடி போகும்? என்ன ஆண்டி? அப்படின்னு இந்த பிள்ளை சொன்னோனே அவங்க 2 பேரும் வாய பொளக்குதுங்க. அடி பாவி! உனக்காக நாங்க எவ்வளோ பண்ணியிருக்கோம். எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கோம். என்ன ஐஸு மறந்துட்டியா? நன்றி மறக்காத ஐஸு. இங்க பாருங்க ஆண்டி, நான் நன்றிலாம் மறக்கல. அதுக்காண்டி அது என் புருஷன் முடிச்சது. உன் புருஷன் யார்டி சொன்னா? அத நாங்க சொல்லணும்டி அப்படின்னு சொல்ல, என்ன ஏன் நீங்க சொல்லணும்? அது தமிழ்ச்செல்வி குரல்ல மாத்தி பேசினேன். அதுவும் நீங்க சொன்னதுனால செஞ்சேன். அதுக்காக தமிழ்ச்செல்வி வீட்ட விட்டு போயிருச்சு. அதுக்கும் உங்களுக்கும் என்ன பெரிய பொழச்சிட்டீங்களா? உங்களுக்காக ரூ. 1,00,00,000 ரூ. 10,00,00,000 தியேட்டர் வாங்கி குடுக்குறதுக்கு என்னால முடியாது அப்படிங்கல. ஏய் ஐசு அப்படின்னு கைய பிடிச்சு இழுக்க, என்ன ஆண்டி நீ மட்டும் இப்ப நீ எங்களுக்கு இந்த எழுதி வாங்கி வைக்கல, எல்லாத்தையும் உண்மைய சொல்லிருவேன்டி. ஏன் என்ன சொல்ல போறீங்க? நீ தான் அந்த மாரி பேசுனேன்னு சொல்லுவேன்டி. நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க சொல்லித்தான் நான் சொன்னேன்னு உங்க மேல பழிய போடுவேனே அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, ஐயய்யோ! ஆமால்ல. ஏய் அது மட்டும் இல்லடி. நீ இன்னொரு உன்கிட்ட ஒரு ரகசியம் இருக்குடி அப்படிங்கிறாங்க. என்ன ரகசியம்? அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. போயிட்டு போகுது. நான் அவங்களுக்காக நடிச்சேன். ஆனா தாலி கட்டிருக்கீங்கல்ல, நான் உங்க கூட வாழ்வேன்னு சொல்லுவேன். அப்படின்னோனே இது 2 சிரிக்குதுங்க. ஏன் சிரிக்கிறீங்க? போடி பொசக்கட்டவளே! நீனாவது இந்த வீட்டுக்கு மருமகளாவது. அதெல்லாம் நடக்கவே நடக்காதுடி. யார் வீட்டுக்கு மருமக? சேது உன் கழுத்துல தாலி கட்டவே இல்லடிங்கிற உண்மைய போட்டு உடைக்க சித்ரா தான் தாலி கட்டுனது தெரிஞ்சோனே போட்டு அடின்னு அடிச்சு சாத்துறாங்க. பாவிங்களா! ஏன்டி இப்படி பண்றீங்க? என் வாழ்க்கைய கெடுத்துட்டீங்களே! மாமாவே தாலி கட்டியிருப்பார்ல. அவன் நிக்காதாண்டி போனான். உனக்காக உனக்காக நாங்க எல்லாம் பண்ணோம்டி. ஆனா நீ எங்களையே சொத்து வாங்கி தர மாட்டியா? நாங்க சொல்லட்டுமா? அப்படின்னு சொல்ல, ஐயோ! சொன்னா மாமா என்னைய ஏதாவது பண்ணிருவாரே! வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கால்ல விழுந்து கெஞ்சுது. இந்த பயம் இருக்குல்ல, ஒழுங்கு மரியாதை சொத்த எழுதி வாங்கி தர்றேன். சரியா? அப்படின்னு சொல்ல, சரி எழுதி வாங்கி தர்றேன் அப்படிங்கல. சபாஷ் சூப்பர்! இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு வருது பாருங்க மோகனா. தூக்கி வாரி போடுது. அத்தை நீங்க எப்ப? அப்படிங்கல. ஐஸ்வர்யா உனக்கு உடம்பு இல்லாதவ, உனக்கு என்ன மதியானத்துக்கு ஆக்கலாம்னு கேட்டு வந்தேன் பாரு. வந்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது, எங்களுக்கு ஃபுல் மீல்ஸ்ல போட்டு வச்சிருக்கிற. அடி பாவி மவளே! இப்படியாடி இருப்ப? ஐயா சேது மாமா எல்லாரையும் கூப்பிட எல்லாரும் வராங்க. என்னாச்சுன்னு சொல்ல, இதுங்க எல்லாம் பேசுனதெல்லாம் கேட்க சொல்றாங்க. சொன்னோனே சேதுக்கு ஆடி போகுது. ஐஸ்வர்யா எங்க சின்னம்மா சொல்லல உண்மையா? அப்போ நீ பொய்யா தான் நடிச்சியா? தமிழ்ச்செல்வி வயசுல நீ தான் பேசுனியா? அது மாமா நான் உண்மைய சொல்லுறேன். ஆமா அப்படிங்கிறாங்க. 2 கணத்துல சப்புன்னு அறை விழுகுது. ஏன் மாமா என்னைய அடிக்கிறீங்க? ச்சீ! உன்னைய நான் நல்லவன்னு நினைச்சேனே. தமிழ்ச்செல்வி வீட்ட விட்டு போன காரணம் நீதானாடி? என் மூஞ்சில முழிக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு புயல், மழை, வெள்ளம், காத்து எல்லா சுனாமியே வந்து முடிச்சிருதுங்க. ஐஸ்வர்யாவ இனி தாலியும் கட்டல. எதுக்குடி இந்த வீட்ல இருக்கணும்? விரட்டி வெளியில போடி அப்படின்னு சொல்லிட்டு 3 சிரிக்கி பொருளையும் கொண்டாந்து வெளில தள்ளி விட்டுறாரு நம்ம சேது. என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனா நல்லா தான் இருக்கும். எப்படா இந்த ஐஸ்வர்யா, சித்ரா, ஈஸ்வரிய விரட்டுவாங்கன்னு தாங்க காத்துக்கிட்டு இருக்கேன் நானும். சீக்கிரம் நடக்கும் அப்படின்ட்டு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணு எனக்கு கீழ லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்புறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.